இறையேசுவில் அருமையான இறை உறவுகளே, புத்தாண்டு புதுவிடியலில் மகிழ்ந்து இறையருள் பொழியும் இனிய ஆண்டாக அமைய அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தி புனித மார்க்கு பிரிவு 6 45 முதல் 52 வரை இறைவாக்குகளில் துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்னும் ஆற்றல் மிக்க வலிமையான இறைவார்த்தைகள் என் உள்ளத்தை பெரிதும் தொட்டன. இயேசுவின் கூடவே நடந்த சீடர்கள், அவரோடு உண்டு உறங்கிய சீடர்கள் இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளாமல் கண்டுகொள்ளாமல் அச்சத்துடன் நோக்குகின்றனர். ஆயனில்லா ஆடுகளைப் போல் பெரும் திரளாக கூடியிருந்த மக்கள் 5000 பேருக்கு வயிறார உணவளித்து அவர்களை மனம் நிறைவாக அனுப்பிவிட்டு தம் சீடர்களோடு பெத்சாய்தா பயணம் மேற்கொள்ளுகிறார் இயேசு. கலிலேயா கடலில் பயணித்த போது ஒரு குறுகிய காலத்திற்கு இயேசு தம் சீடர்களை விட்டு பிரிந்து ஜெபிப்பதற்காக கரையை வந்து அடைகிறார். தம் சீடர்களை நடுக்கடலில் படகில் விட்டுவிட்டு ஜெபிப்பதற்காக மட்டுமே தனிமையை நாடி வருகின்றார். இந்நிலையில் சீடர்கள் 5000 பேருடன் சேர்ந்து வயிறார உணவு உண்ட மகிழ்ச்சியில் திளைத்து நடுக்கடலில் பயணித்து வரும்போது கடலில் பலத்த காற்று வீசவே படகில் பயணத்தை தொடர அஞ்சினர். இயேசு தம்மோடு இல்லை என்பதையும் உணர்ந்து கலங்கினர். ஆனால் கலிலேயா கடலில் அடிக்கடி பெருங்காற்று வீசி படகில் பயணிப்போரை தடுமாற வைப்பது ஒன்றும் புதிதல்ல. அதுவும் மீனவர்களாக இருந்த சீடருக்கு இந்த காற்றும் புயலும் பழக்கப்பட்டதுதான். ஆனால் அன்று சற்று வழக்கத்திற்கு மாறாக அச்சுறுத்தும் சுனாமி என்ற ஆழிப்பேரலைகள் போன்று அபாயகரமாக படகு தள்ளாடவே சீடர்கள் பயந்து நடுங்கினர். ஜெபிப்பதற்காக தனிமையில் சென்ற இயேசு கடலில் ஏற்பட்ட பலத்த காற்றை கண்டதும் கடல் மீது நடந்து சீடர்களின் படகு நோக்கி செல்லுகிறார். இந்த இடத்தில் தான் சீடர்கள் இயேசுவை முற்றிலும் கண்டுகொள்ளவில்லை. தம்மை நோக்கி வருபவர் பேய், தீய சக்தி என அலறுகிறார்கள். சீடர்களின் அச்சத்தையும் மந்த புத்தியையும் அறிந்த இயேசு தம்மை வெளிப்படுத்திக் கொள்ள படகில் ஏறவே காற்றும் கொந்தளிப்பும் அமைதியாயிற்று. கடவுள் நீரின் மீது தமது வல்லமையை காட்டினார். யோபு 9:8 என்ற இறைவாக்கு இங்கு நிறைவேறுகின்றது. அதே நேரத்தில் இயேசு மக்கள் அஞ்சும் ஆவி அல்லவென்றும் காற்றையும் நீரையும் அடக்க வல்லவர் என்றும் நம்பியவர்களை காப்பாற்ற காத்திருப்பவர் என்றும் தெளிவாகின்றது. நம்முடைய வாழ்க்கை என்னும் படகு பல்வேறு துன்பங்களால் அலைக்கழிக்கப்படும் போது, வறுமை, தோல்வி, துன்பங்கள் நம்மை வாட்டி வதைக்கும் போது கடவுள் நம்மிடம் கூறுவது, துணிவோடு இருங்கள், நான் என்றும் உன்னோடு. இன்றைய நாட்களில் நாம் வாழுகின்ற சமுதாயத்தில் பேய், பூதம் போன்ற சக்திகள் மக்கள் மத்தியில் துன்பங்களை தருகின்றன என்ற மூட நம்பிக்கை நிலவி வருகின்றது. வியாதி, துன்பம், தோல்விகள், நஷ்டங்கள் ஏற்பட காரணம் தீய சக்திகளே என்ற மாயையில் வாழ்ந்து வருகின்றனர். நாம் வாழும் பகுதியில், பணி செய்யும் பணியிடங்களில் நம் சபை நிறுவனர் ரவேல் அடிகளார் அன்று மூட நம்பிக்கைகளை களைய முயன்றதைப் போன்று இன்றைய நற்செய்தி வாயிலாக நாமும் முன்வந்து மக்களை சக்திப்படுத்துவோம். அஞ்சாதே, அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. உள்ளம் உடைந்தோருக்கு ஊக்கம் தருபவராய், நோயில் சுகம் தருபவராய், நம்பிக்கை இழந்தோரின் நங்கூரமாய் நம் இயேசு நம்மோடு இருக்கின்றார். இந்த புத்தாண்டு முழுவதும் நம்மை காக்கும் கரங்களாய் இயேசு வழி நடத்த பயமின்றி நாம் வாழ அனைவரையும் வாழ்த்தி ஜெபிக்கின்றேன். நன்றி.